வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். நலமுடன் வளமுடன் வாழ்க. கோதுமையில் புட்டு பண்ண போகிறோம். காப்பிடி கோதுமை, நாட்டு சக்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவல். கோதுமையை வறுத்து மிக்சியில் திரித்து அதுக்கு பிறகு நம்ம அவிச்சு புட்டு பண்ண போகிறோம். கோதுமையை வறுத்து எடுத்துக்குவோம். கோதுமையை வறுத்துட்டோம். அதை மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். அரைச்சி இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுறோம். அப்புறம் தண்ணி ஊற்றி லேசாக பொதுமை வைக்கிறது. லைட்டாக தண்ணி தெளித்து லேசாக மாவை ஈரப்பதமாக மாற்றணும். மாவு நல்லா இப்போ ஈரப்பதமாயிடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா தண்ணி உறிஞ்சி இருக்குது. இதை மறுபடியும் மிக்சியில் லேசாக சுற்றி இட்லி பானையில் வேக வச்சுருவோம். இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு ஏறிடுச்சு தண்ணி. இப்போ மாவு மிக்சியில் அரைச்சதை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். மாவு பாருங்கள், நல்லா பொழுன்னு வந்திருக்கு பாருங்களேன். அந்த தண்ணி ஊற்றி மாவை பொதுமை வச்சு அதுக்கு பிறகு மிக்சியில் போட்டு தான் நம்ம வேக வைக்கிறோம். மாவு நல்லா பொழுன்னு அரைச்சிரும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம மாவை போடுறோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு திரும்ப லேசாக ஆற வச்சு மிக்சியில் போட்டுட்டு மறுபடியும் வேக வச்சா நல்லா சாஃப்டாக வரும். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம். எடுத்து லேசாக ஆற வச்சுட்டு இப்போ மிக்சியில் போட்டு மறுபடியும் ஒரு சுற்றிட்டு வேக வச்சிடலாம். பத்து நிமிஷம் வேக வச்சோம்ல, அதை மிக்சியில் போட்டு மறுபடியும் அரைச்சி மறுபடியும் 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். வேக வச்சிட்டோம்னா புட்டு ரெடி ஆகிடும். புட்டு வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு. வெந்த உடனே நாட்டு சக்கரை, தேங்காய் பூ, ரெண்டையும் கலந்து நம்ம அடுத்து சர்வ் பண்ணலாம். சுவையான கோதுமை புட்டு ரெடி.